ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைப்பூ பொரியல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ பாருங்க, நடுவில் இருக்கிற மொட்டு மாதிரி இருக்கு பாருங்க, அதுவும் ஒயிட் கலர்ல இருக்கும் சைடில், அதையும் எடுத்துனாங்க. அது போட்டால் ரொம்ப கசக்கும். நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டுக்கணும். பாருங்க, நல்லா வெந்து வரதுக்குள்ள இந்த பக்கம் மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு வேர்க்கடலை தாங்க நான் வறுத்து எடுத்திருக்கேன். வேர்க்கடலை சேர்த்து பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். வேர்க்கடலை வறுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு கொரன்னு அரைச்சிங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிங்க. பாருங்க, 2 விசில் விட்டோடனே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை. பாருங்க, கொஞ்சம் செவக்கட்டும். செவந்த உடனே ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துங்க. 5 பல் பூண்டு தட்டி போட்டுங்க. ஆனியன் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டு சேர்த்துங்க. பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச வாழைப்பூ போட்டுங்க. கொஞ்சம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகட்டும். பாருங்க, தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டா வாழைப்பூ பொரியல் ரெடி. கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ரசம் சாப்பாடு கூட எல்லாம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.